CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 640101. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. நம்ம ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ பார்த்துட்டோங்க ஃபினான்ஸ் ஸ்டாக்கெல்லாம். இப்போ மார்க்கெட்டிங் டெர்மினாலஜி அதை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 3 வீடியோ பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு கண்டினியூட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்க அப்படின்னா அதனோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டிங் டெர்மினாலஜியில் அட்வர்டைஸிங் கேம்பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸிங் கேம்பெயின் அப்படிங்கிறது நம்மளோட பிஸ்னஸில் இருக்கிற ப்ராடக்டை பற்றி கஸ்டமருக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி நாம் ஒரு அவேர்னஸ் கொடுப்பது. அதை தான் அது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட ப்ராடக்டை பற்றின ஒரு ஸ்பெசிஃபிக் என்ன விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிறது, அந்த பொருளோட ஸ்பெசிஃபிக் பீரியடில் அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மழை டைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை டைமில் ரெயின் கோட் பற்றி விளம்பரம் டிவியில் அதிகமாக வரும். அப்போது அந்த டைமில் ரெயின் கோட்டு, கோடை, இந்த சேல்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம +2 படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். +2 டைமில் எந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறது, என்ன டிகிரி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய காலேஜ்காரங்க ஸ்கூலில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அட்வர்டைஸிங் கேம்பஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் ஆர் அவேர்னஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். இதை தான் அட்வர்டைஸிங் கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸிங் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. அட்வர்டைஸிங் அப்படிங்கிற பாயிண்ட் நம்முடைய ப்ராடக்டை ஸ்பெசிஃபிகேஷன், அதை யூஸ் பண்ணுனா அதில் இருக்கிற பெனிஃபிட்டு, அதை எல்லாத்தையும் நம்மளுடைய கஸ்டமருக்கு நாம் ஏதாவது ஒரு வழியாக, என்ன வழினா நியூஸ் பேப்பரு, மேகசின், டெலிவிஷன், ரேடியோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்டோட நாலேஜை கஸ்டமருக்கு தெரியப்படுத்துவது. இதை தான் அட்வர்டைஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது குட்ஸோட சேல்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா, அதுக்கப்புறம் நாம் கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்குறது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நான் ஒரு வாஷிங் மிஷின் கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட கஸ்டமரான நீங்கள் அந்த வாஷிங் மிஷினை மணி கொடுத்து வாங்கிட்டு போயிட்டீங்க. நான் 1 இயர் 2 இயர்ஸ் கேரண்டி வாரண்டி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 3 months ஒன்ஸு நான் உங்களுக்கு அந்த ஃபோன் பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்கிற டைமாக பார்த்து அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் தான், அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவதுக்கு பேர் தான் ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். நெக்ஸ்ட்டு ஏஜெண்ட். ஏஜெண்ட் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். ஏஜெண்ட் என்ன பண்ணுவார்னா, ஹோல்சேலர்கிட்ட இருந்தையும் மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து குட்ஸை வாங்கி கஸ்டமருக்கு சேல் பண்ணுவார். ஏஜெண்ட் நாட் அ ரியல் ஓனர் ஆஃப் தி குட்ஸ், ஆனால் ஆக்ட் பண்ணுவார். எக்ஸாம்பிள், வசந்தன் கம்பெனி சென்னையில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் அவங்க கம்பெனி ப்ராடக்டை ஏஜெண்ட் மூலியமாக அவர் சேல் பண்ணுவார். இதை தான் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரியர் டு ட்ரேடு, 2 கண்ட்ரிக்கு நடுவில் ட்ரேடு நடக்குது. ட்ரேடு பிட்வீன் 2 countries. எக்ஸாம்பிள், இந்தியா குட்ஸ் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை சைனா இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் டேக்ஸ் ஆன் இம்போர்ட் இருக்கும். இதை தான் பேரியர் டு ட்ரேட் அப்படிங்கிறாங்க. பேரியர் டு என்ட்ரி ஆர் எக்ஸிட், நாம் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அந்த மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணுறது இல்லை எக்ஸிட் ஆகுறது, அதை தான் பேரியர் டு என்ட்ரி ஆர் எக்ஸிட் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்டை
ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். நாம் ஒரு புது ஒரு நியூ ஃபார்ம் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஃபார்மில் உருவாகிற ப்ராடக்டை மார்க்கெட்டில் நம்ம சேல் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த பொருளுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி கிடைக்கவே இல்லை. எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு அது புரியும். சைனாவோட ப்ராடக்ட் தான் வந்துட்டு அந்த பப்ஜி விளையாடுற கேம். அதை வந்து இந்தியாவில் இருக்கிற பீப்புள்கிட்ட அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கேம் விளையாண்டாங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நாலேஜ் ஒன்றும் டெவலப் ஆகிறது இல்லை, அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்தியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் பாலிசி வச்சு சைனா கிட்ட வந்துட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை எங்கள் கண்ட்ரியில் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ரூபாய் நீங்கள் மணி பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைனாவுக்கு அப்போ நம்மளோட கண்ட்ரிக்கு என்ட்ரி ஆகிறது வந்துட்டு ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்டை இந்த மார்க்கெட்டில் சேல் பண்ணணுமா, நம்ம என்ட்ரி ஆகாமலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்றதே நம்ம கம்பெனி ப்ராடக்டை நம்மளுடைய காம்படிட்டரோட ப்ராடக்டையும் நம்ம கம்பேர் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க விற்கிற பொருள் ப்ராடக்டில் வந்துட்டு என்ன பெனிஃபிட் இருக்குது அதையெல்லாம் நாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட குவாலிட்டியை நாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு குட்ஸை வந்துட்டு பண்ணுறது தான். இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த வே இம்ப்ரூவிங் தி குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். என்னோடய கம்பெனியில் நான் வந்துட்டு பவுடர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வேறு ஒரு கம்பெனிலையும் வந்துட்டு அவங்க பவுடர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் இருக்கிற பெனிஃபிட்டு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு என் கம்பெனி ப்ராடக்டையும் நல்லா குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். பிராண்டு என்றாலே கஸ்டமர்கிட்ட அந்த பொருளை கொடுத்தாலே இந்த கம்பெனியோட பிராண்டு அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. பிராண்டுனா என்னென்னா லோகோ, சிம்பிளு, டிசைனிங், பேக்கிங், ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா அந்த பிராண்ட் அந்த ப்ராடக்டை பார்த்தாவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அதே மாதிரி பிரிட்டானியா பிஸ்கட், பேட்டா ஷூ அதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்னா கஸ்டமர் பிராண்ட் லாயல்ட்டி, கஸ்டமர் அந்த ப்ராடக்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் அவங்களுக்கு செட் ஆகும். அவங்க வேறு எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த கம்பெனியில் இந்த ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணாதான் வந்துட்டு பிடிக்கும், அது எங்களோட பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் பேட்டா ஷூ மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவுமே நான் வாங்க மாட்டேன். இது வந்து பிராண்ட் லாயல்ட்டியையும் குறிக்குது. பிராண்ட் ஈக்விட்டி, பிராண்ட் லாயல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிராண்ட் ஈக்விட்டி அதிகமாக இருக்கும். நிறைய கஸ்டமர் நம்முடைய பொருளை வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்விட்டி அதிகமாக இருக்கும். ஈக்விட்டி அதிகமாக இருக்கும் பொழுது கம்பெனியோடைய ட்ரேட்மார்க்கு, பேட்டன்ட்டு எல்லாமே இன்க்ரீஸாக இருக்கும். பிராண்ட் லாயல்ட்டி, இட் இஸ் ஸ்ட்ராங்லி மோட்டிவேட்டட் அண்ட் லாங் ஸ்டாண்டிங் டிசிஷன் ஆஃப் தி கஸ்டமர் டு பர்ச்சேஸ் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். இப்போ காஃபி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் பரம்பரையாக ப்ரூ காஃபி தான் குடிப்போம். டீன்னு எடுத்துட்டிங்கன்னா 3 ரோசஸ் டீ மட்டும்தான் வாங்குவோம், இது எங்களோட குல வழக்கம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இதை தான் பிராண்ட் லாயல்ட்டி அப்படின்னு சொல்லலாம். பிராண்ட் ரெகக்னைசேஷன், ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது வந்து ஒரு கஸ்டமர் அவேர்னஸ். பிராண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வருது, கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அதை கொண்டு வர்றது. பிஸ்னஸ் மாடல், கம்பெனி பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் ஸ்டோரி லைன் ஃபார் ஹவு தி ஸ்ட்ராட்டஜி வில் பி எ மணி மேக்கர். எந்த மாடல் எந்த மெத்தடில் போனால் ப்ராஃபிட்டை மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது. எப்படி குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி மார்க்கெட் செய்யலாம், எந்த டைமில் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது டோட்டல் பிஸ்னஸ் கலெக்ஷன், அதை தான் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறாங்க. இப்போ ஏபி லிமிடெட் அப்படிங்கிறவங்க வந்து 1000 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, எல்லா பொருளையும் ஒட்டு மொத்தமாக சொல்லும்போது பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்,
இதை வந்து B2B அப்படிம்பாங்க. நாம் ஒரு ஆக்டிவா கம்பெனியோட 2 வீலர் கம்பெனி ஒன்று வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு டயரு, லைட்டு, வீலு, நட்டு, போல்ட்டு, சீட் கவர் இப்படி பல ப்ராடக்ட் சேர்ந்து உருவானது தான் வந்துட்டு அந்த 2 வீலர். அதில் சில பல பொருட்களை எல்லாத்தையும் அந்த கம்பெனி வந்துட்டு தான் தயாரிக்காது. முக்கியமான பொருட்களை மட்டும் அவங்க தயாரித்து மற்றது எல்லாத்தையும் வந்துட்டு வெளியில் இருந்து நட்டு, போல்ட்டு இது எல்லாத்தையும் வெளியிலேருந்து வாங்கி அவங்க அசம்பிள் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுவாங்க. இதைத்தான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆக்டிவா கம்பெனியோட பிஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆகுது, நட்டு போல்ட்டு கம்பெனியோட பிஸ்னஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. மற்றவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. பையிங் பிஹேவியர், கஸ்டமருடைய பையிங் பிஹேவியரை மார்க்கெட்டில் அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை வந்துட்டு நாம் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி அந்த பொருளை வாங்க வைக்கிறது. நம்ம அட்வர்டைஸிங்கில் இப்போ ஒரு சோப் விளம்பரம் பார்த்தீங்கன்னா, இந்த சோப் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது ரொம்ப பாரம்பரியம், இது அப்படி இப்படின்னு ஏதாவது விளம்பரத்தில் நம்ம டிவியில் பார்க்கும்போது மேக்ஸிமம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு தான் வந்துட்டு நிறைய பேர்த்தோட வீட்டில் வந்துட்டு வாங்குவாங்க. அதனால் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டும் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ரிடக்ஷன் இன் த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் கிவன் டு என்கரேஜ் த சேல் ஆன் கேஷ் பேசிஸ். ஒரு பொருளை கேஷ் பேசிஸில் நம்ம சேல் பண்ணும்போது பொருளோட விலையை நம்ம குறைச்சி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ஒரு பிஸ்னஸ் ஃபார்மில் எவ்வளோ காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குது. இப்போ மொபைல் கம்பெனி அப்படின்னா இப்போ டவரு, நெட்ஒர்க்கு, அதனோட அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்ப்போம். இப்போ பிஎஸ்என்எல்லாம் டவர் கிடைக்குதா, ஏர்டெல்லில் டவர் கிடைக்குதா, எதில் வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பார்க்குறது தான் வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டிவ் பொசிஷன், the position that a firm has to wishes to achieve within its industry as measured against the competition. காம்படிட்டரை விட நம்ம கம்பெனி ப்ராடக்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நாம் அந்த பொசிஷனை அடைக்கிறதுக்காக, அதாவது எக்ஸாம்பிள் டாப் பொசிஷன் நம்ம கம்பெனி வரணும்னா கஸ்டமர் எப்படி நினைக்கிறாங்களோ மற்ற கம்பெனி ப்ராடக்டை விட நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா காம்படிட்டிவ் பொசிஷன், நல்ல டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்காக நம்ம எல்லா சர்வீஸையும் கொடுக்குறது. இதை தான் காம்படிட்டிவ் பொசிஷன் அப்படிங்கிறோம். காங்க்ளோமேரட் டைவர்சிஃபிகேஷன், ஆஸ் யூஷுவலாக ஒரு கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற பொருள் இல்லாமல் அந்த கம்பெனிக்கு சம்மந்தமில்லாத ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது, அதை தான் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது இந்த கொரோனா சீசனுனால மாஸ்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு கம்ப்யூட்டருக்கும் மாஸ்க்குக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இதுதான் காங்க்ளோமேரட் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. இந்தியன் டொபாக்கோ கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட மெயின் ப்ராடக்ட் வந்து டொபாக்கோ கம்பெனி தான். ஆனால் அவங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, சோப்பு, ஃபுட்டு, ஆயிலு இந்த மாதிரி நிறையா பொருளை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து காங்க்ளோமேரட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்சார்டியம் அப்படிங்கிறது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செவரல் கம்பெனி ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். இப்போது ஒரு ரோடு போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதை ஒரு ஆள் பண்ண முடியாது. ஸோ 2-3 பேரை சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நம்ம கவர்மெண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்டை நம்ம முடிச்சு கொடுக்குறோம். ஸோ ஒரு கம்பெனி மெஷினரி எல்லாம் தருவாங்க, இன்னொரு கம்பெனியிலேருந்து ஒர்க்கர்ஸ்லாம் வருவாங்க, சில ஐடியாஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது தான் வந்துட்டு உங்களுக்கு கன்சார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சியூமர் மார்க்கெட், கன்சியூமருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான பொருளை, ப்ராடக்டை, சர்வீஸை நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கறது தான் வந்துட்டு கன்சியூமர் மார்க்கெட் அப்படிங்கிறோம். கன்சியூமர் மார்க்கெட் அப்படிங்கிறது த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பாட் பை இண்டிவிஜுவல் ஃபார் தேர் ஓன் ஃபேமிலி யூஸ். கார்ப்பரேட் கல்ச்சர், ஒரு கம்பெனி அவங்களுடைய பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி, அவங்க ஃபாலோ பண்ணிக்கிற எத்திக்ஸு, அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தடு, அவங்களோட ஸ்டைலு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கன்சியூமருக்கு அவங்க கொடுக்குற சர்வீஸு, அவங்க
நடந்துக்கிற விதம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இப்போ ரத்தன் டாடா கம்பெனி எடுத்துட்டிங்க அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்கிட்டேயே அவங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் இன்டர்னல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், கஸ்டமர் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கிராஸ் செல்லிங், கஸ்டமர் ஒரு பொருள் வாங்க நம்ம கடைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடையில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு பொருளை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வச்சு அதை நாம் வாங்க வைக்கிறது. இப்போ நம்ம பேங்க்குக்கு மணி வந்துட்டு டெபாசிட் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அவங்க உட்காந்துருப்பாங்க. ஒரு இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, இதில் இப்படி டெபாசிட் பண்ணிங்கன்னா இல்லை இதில் இப்படி சேவிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்மளை ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போட வைக்கிறது, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளை பணம் கட்ட வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது தான் வந்துட்டு கிராஸ் செல்லிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கஸ்டமர் டிமாண்ட் அப்படிங்கிறது எப்படிங்கிறத நம்ம எக்கனாமிக்ஸில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டிமாண்ட் அப்படிங்கிறது டிசையர், வாண்ட், எபிலிட்டி டு பே, வில்லிங்னஸ் டு பே, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் லாயல்ட்டி, feeling or attitude that inclined customer either to return to a company, shop or outlet to purchase that again or else to repurchase a particular product, service or brand. திரும்பி ஒரு பொருளை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்கன்னா நம்ம கடைக்கு வந்து அதே பொருளை வந்து வாங்குவாங்க. அவங்க வாங்குறது இல்லாமல் நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம பொருளை வந்துட்டு வாங்க வைப்பாங்க. இதை தான் கஸ்டமர் லாயல்ட்டின்னு சொல்லலாம். கஸ்டமர் நீட் இஸ் அ பேசிக் ரெக்குயர்மெண்ட் தட் அன் இண்டிவிஜுவல் விஷஸ் டு சாட்டிஸ்ஃபை. கஸ்டமர் வந்துட்டு நம்ம கடைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பொருள் நம்ம கடையில் இருக்கிறது, அதை தான் கஸ்டமர் நீடு. அவங்க இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், இந்த சைஸு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வராங்கன்னா அதே பிராண்டை அதே சைஸு நம்மக்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதை தான் கஸ்டமர் நீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷனை நம்மளுடைய ப்ராடக்ட் இல்லை நம்மளுடைய சர்வீஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணால், கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் விலை 200 வச்சுக்கோங்களேன், அந்த 200 அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு, அதில் அவங்க அடையக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனு, ஓகே இந்த 200 இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமர் வாண்ட், கஸ்டமரோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுகிற ப்ராடக்டை கஸ்டமர் வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொரோனா வந்துருச்சு இல்லைங்களா, தேட்டரில் போய் யாரும் படம் பார்க்குறது இல்லை, அதனால் அமேசான் ப்ரைம் வீடியோ இதெல்லாம் பார்த்து கஸ்டமர் என்ன ஆகிக்கிறாங்க, அவங்களோட வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபரென்ஷியேஷன், நம்ம காம்படிட்டர்கிட்ட இருந்து நம்முடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் டிஃபரென்ஷியேஷன், நம்ம காம்படிட்டர்கிட்ட இருந்து நம்மளுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் நாம் வேறுபடுத்தி காமிக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது, அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்துட்டு டிஃபரென்ஷியேஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மற்ற அகாடமிலாம் பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு பேட்ச்சில் 50 பேர் 100 பேர் அப்படி கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. இதே எங்களுடைய ஐசிபி அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச்சில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிளாஸ் தனித்தனியாக போகும். ஸோ இது ஒரு வேறு மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி நோட்ஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கிளியராக குவாலிட்டியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி கம்பெனியில் ஒரு பொருளை நம்ம ஸ்பெஷலாக ப்ராடக்ட் பண்ணி கன்சியூமருக்கு வந்துட்டு காம்படிட்டரை விட டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு டிஃபரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு டைரக்ட் மார்க்கெட்டிங். டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது டைரெக்டாக நம்ம வந்து பொருளை மொபைல் மூலியமாகவோ டெலிமார்க்கெட் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ நம்மளுடைய கம்பெனியோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக நாம் உருவாக்கிய ஒரு புது ப்ராடக்டை கஸ்டமருக்கு நாம் வந்துட்டு தெரியப்படுத்துவது.
சரிங்களா, நம்முடைய ரெகுலர் கஸ்டமருக்கு நாம் தெரியப்படுத்துவது. எக்ஸாம்பிள், நாம் ஒரு ட்ரெஸ் கடை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். புது மாடல் ட்ரெஸ் வரும்போது அதை நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை காமிச்சிட்டு நம்ம அதை வாங்க வைக்கிறது. இப்போ அந்த மாடல் பொருளோட ஸ்பெஷாலிட்டி, அதனோட ஸ்பெசிஃபிகேஷன், அது எல்லாத்தையும் நம்ம டைரெக்டாக கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி அதனோட கேட்டலாகு, ஃபோட்டோ எல்லாமே கஸ்டமருக்கு நம்ம சென்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் அவங்கள பற்றி, அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது அவங்க அது தேவை இருந்தால் அதை வாங்குவாங்க. ஸோ நம்மளால் அப்படி அந்த மாதிரி பண்ணும்பொழுது சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைசேஷன் பண்ண முடியும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் என்பது நம்முடைய ப்ராடக்டை, குட்ஸ் ஆர் சர்வீஸ் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து கஸ்டமர் கிட்ட போகிற வரைக்கும் இடையில இருக்கிற சேனல் தான் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அப்படிங்கிறோம். இடையில் ஹோல்சேலர், ரீட்டெய்லர், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, டெய்லர் வருவாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைவர்சிஃபை அப்படிங்கிறது என்னென்னா, நாம் ஒரு நம்ம கம்பெனியில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக, எக்ஸாம்பிள், நான் ஒரு சோப் கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் கம்பெனியோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட், பவுடரு, ஷாம்பு, மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரியான நிறையா ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ணி தயாரிக்கிறோம் இல்லைங்களா. அதை தான் வந்துட்டு ஒரே மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சுட்டு இருக்கும்போது நான் டைவர்ஷன் ஆகி பல ப்ராடக்டை தயாரிக்கிறத தான் என்னன்னு சொல்கிறோம், டைவர்சிஃபை அப்படிங்கிறோம். நிறையா ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், டைவர்சிஃபை அப்படின்னு சொல்லலாம். இ-காமர்ஸ், டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டு, அமேசான், ஃப்ளிப்கார்டு இந்த மாதிரி ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பொருளை வந்து அமேசானில் நம்ம வீட்டிலேருந்தே நமக்கு தேவையான பொருளை ஆர்டர் பண்ணி நம்ம வாங்குவதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்கானமி ஆஃப் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இதை பற்றின விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. இப்போது ஐசிபி அகாடமியோட ரெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 20,000. 10 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாலும் நான் 20,000 ரெண்ட்டு பே பண்ணோம். 100 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாலும் வந்துட்டு 20,000 ரெண்ட்டு பே பண்ணோம். ஸோ ரெண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதே மாதிரி ஸ்டாஃபுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியும் வந்துட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸை ஜாஸ்தி பண்ணும் பொழுது காஸ்ட் பர் யூனிட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், குறைவாகும். இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்ட் 15,000னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து 150 எடுத்தால் போதும். ஓகேங்களா. இதை தான் வந்து எக்கானமி ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய, பிஸ்னஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஃபேக்டரை தான் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணுறவங்க யாருங்க, நம்மளுடைய காம்படிட்டர். திடீர்னு கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பாலிசி வந்துருச்சு, அந்த பாலிசி அந்த பொருளை வந்துட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்துட்டு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்துட்டு நம்மளுடைய அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். சரிங்களா. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸுங்கிறது டே டு டே ஆக்டிவிட்டியில் நாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை தான் வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொருளை நம்ம ரிப்பீட்டாக வாங்கிட்டே இருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோப்பு, டூத்பேஸ்ட்டு, ரைஸு, தால், ஏர் ஆயில், ஜாமு, கெச்சப்பு, ஜூஸு, இது எல்லாத்தையும் வந்து ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம வாங்குவோம், சீக்கிரமாக யூஸ் பண்ணி வீட்டில் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் வாங்குவோம். சரிங்களா. இதைத்தான் வந்து ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் அப்படிங்கிறோம். இதுவே வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்த வாரம் இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்க மாட்டோம். அது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து தான் நம்ம வாங்குவோம். கன்சியூமர் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா முன்கணித்தல் அப்படிங்களா. ஃப்யூச்சர் டிமாண்டை முன்கணிப்பு செய்வது தான் ஃபோர்காஸ்டிங்.
நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளவு டிமாண்ட் இருக்கும், நம்முடைய மார்க்கெட்டிங் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட எக்கனாமிக் கான்ஃபிடென்ஸ், டிஸ்போசல் ஆஃப் இன்கம், ப்ரைஸிங் லெவல் எக்ஸெட்ரா. லாஸ்ட் இயர் சேல்ஸை விட இந்த இயர் சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுவது. நெக்ஸ்ட்டு இன்னோவேட்டர் இன்னோவேஷன் அப்படின்னு என்ன, புதிய கண்டுபிடிப்பு. அப்போ மார்க்கெட்டில் நியூ ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஆட்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்னோவேட்டர். யாராவது ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்னோவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்னோவேட் பண்ணணும் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி அந்த பொருளை வாங்கி பார்த்துட்டு அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு ஃபாலோயர்ஸ் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண புது வகையான ஆப் மார்க்கெட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபாலோ பண்ணி வேறு கம்பெனி ஒரு 4-5 மாதத்தில் பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி நிறையா ஆப் உடனே மார்க்கெட்டில் வந்துடும். இன்டர்னல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்டை பற்றி நம்ம கம்பெனியோடைய எம்ப்ளாயி, கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஏஜெண்ட்டு, அப்புறம் கம்பெனியில் இருக்கிற மேனேஜர்ஸு எல்லாரும் நம்ம ப்ராடக்ட் பற்றின ஸ்பெசிஃபிகேஷன், அதனுடைய பெனிஃபிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு நாம் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிய வச்சு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்க வெளியில் போய் எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்திருக்குங்க, இது நல்லா நீட்டாக இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க மற்றவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறது, நம்ம ப்ராடக்டை பற்றி தெளிவாக சொல்லுது. ஸோ திஸ் ப்ராசஸ் அண்ட் ஹேப்பன் at a number of level from increasing awareness of individual product or marketing campaign to explaining overall business of the strategy. Joint venture அப்படின்னா 2 or more person join together to start a business is called joint venture. என்னென்னா எக்ஸாம்பிள் என்னென்னா 2 இன்ஜினியர்ஸ் சேர்ந்து ஒரு வீடு கட்டுறாங்க. அவங்க வீடு கட்டி முடிச்சோன்னா மறுபடியும் அந்த பிஸ்னஸை தொடருவாங்க, இல்லைன்னா தொடராமல் போவாங்க. அதே மாதிரி 2 டைரக்டர் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் எடுத்து முடிச்சோன்னா கிடைக்கிற ப்ராஃபிட்டை அவங்க என்ன பிரிச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீசனல் பிஸ்னஸ் தான் ஜாயின்ட் வெஞ்சர் பிஸ்னஸில் இருக்கும். லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ், லாங் பீரியடில் அந்த ஃபேமுடைய நோக்கம், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸை நாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்களா, ஒரு ஃபேமுடைய டேர்ன் ஓவர் சேல்ஸ் 5 crore, வித்தின் 5 yearsல அது 25 crores 30 crores மாற்றணும். ஸோ மார்க்கெட் பொசிஷனில் 12th பொசிஷனில் அந்த கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்தில் அதை ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு கொண்டு வருதோ அதுதான் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூஷுவலி இன்க்ளூட் மெஷர் சச் அஸ் காம்படிட்டிவ் பொசிஷன், ப்ராஃபிட்டபிலிட்டி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, லீடர்ஷிப், ப்ரொடக்டிவிட்டி, எம்ப்ளாயி ரிலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் லாங் டேர்மில் நல்லபடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் டெவலப்மெண்ட், growing sales by offering existing product to new customer group. 10 yearsக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோல்கட் விளம்பரம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உப்பிஞானம்னு விளம்பரம் வருது. ஆனால் மார்க்கெட்டில் இப்போ அவங்க பழைய மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக விளம்பரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, மாற்றி அமைச்சிட்டு மார்க்கெட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ட்ரி, த லான்ச் ஆஃப் தி நியூ ப்ராடக்ட் இன்டு எ நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். எக்ஸாம்பிள் பாருங்கள், யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு நியூ ப்ராடக்டை நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது நமக்கு காம்படிட்டரே இல்லை, நாம் நல்ல பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி தரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சேல்ஸ் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அது நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதுவே ஆல்ரெடி நம்ம மாதிரி ப்ராடக்டை ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாம் போய் கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ராடக்ட்க்கும் அவங்க ப்ராடக்ட்க்கும் என்ன வித்தியாசம், அப்போ அவங்களோட யூசேஜ் என்ன, நம்மளோட யூசேஜ் என்ன, நம்மளோட பெனிஃபிட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பொருளை அவங்க மார்க்கெட்டில் வாங்க வைக்க வேண்டி இருக்கும். மார்க்கெட் லீடர், மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்டை டாப்பில் வச்சுருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், மார்க்கெட் லீடர் அப்படிங்கிறோம். கம்பெனி தட் ஹஸ் கண்ட்ரோல் ஓவர் எ சர்டைன் மார்க்கெட். மார்க்கெட்
பொசிஷனிங். கன்சியூமருடைய மனதில் நம்மளோட ப்ராடக்டை நல்லா மனசில் பதிகிற மாதிரி பதிவு செய்து வைப்பது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தட் வில் பொசிஷன் அப் த பிஸ்னஸ் ப்ராடக்ட் சர்வீஸ் எகெயின்ஸ்ட் தோஸ் ஆஃப் இட்ஸ் காம்படிட்டர் இன் த மைண்ட் ஆஃப் கன்சியூமர். இப்போ ஒரு டிவி வாங்கணும்னு வீட்டில் பேசும்போது 4-5 பேர் வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். 4-5 பேர்த்தில் 3-4 பேர் ஒரே கம்பெனி ப்ராடக்ட்டு தான், இந்த கம்பெனியோட எல்இடி டிவி வாங்கலாம், இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுதான் மார்க்கெட்டிங் பொசிஷன். நம்மளுடைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது. மார்க்கெட் ரிசர்ச் இது வந்து சிஸ்டமேட்டிக் கேதரிங், ரெக்கார்டிங் அண்ட் அனலைசிங் தி டேட்டா அபவுட் ப்ராப்ளம். அதாவது நம்ம கம்பெனியோட வளர்ச்சியை பற்றின விஷயங்கள், நம்மளுடைய வளர்ச்சி, அதே மாதிரி வீழ்ச்சி, இதை பற்றின விஷயங்களெல்லாம் மார்க்கெட்டில் ஆராய்ச்சி செய்து நாம் வந்துட்டு நாம் அதை தெரிஞ்சுக்கிறது. ரிலேட்டிங் டு தி மார்க்கெட்டிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ரெமிடிஸ் அண்டு சொல்யூஷன். மார்க்கெட் செக்மெண்டேஷன் நம்ம கன்சியூமரை நம்ம பல குரூப்பாக டிவைட் பண்ணி அந்த கன்சியூமருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பையிங் பிஹேவியர் என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன, அதை யோசித்த பிறகு அந்த மாதிரி நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 கஸ்டமர் டீனேஜஸாக இருப்பாங்க, 20 பேர் லேடிஸு, 30 பேர் ஜென்ஸு. எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு இப்போ வந்துட்டு டீனேஜர்ஸ்க்கு எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக கேட்ச் பண்ணுவாங்க, லேடிஸ்க்கு எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதே மாதிரி ஜென்ஸுக்கு எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு விளம்பரப்படுத்துகிறோம் இல்லைங்களா. அதை தான் வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். டு டெலிவர் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தட் மீட் தீஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஸ் க்ளோஸ்லி ஆஸ் பாசிபிள். மார்க்கெட் ஷேர், மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ட்ரேடு 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 60% வந்து நம்மளுடைய கம்பெனி ப்ராடக்டாக இருந்தால், நம்மளுடைய கம்பெனி ப்ராடக்ட் தான் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதைத்தான் வந்துட்டு மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். டோட்டல் மார்க்கெட்டில் ட்ரேடில் நம்ம கம்பெனி ப்ராடக்ட் எவ்வளோ % அச்சீவ் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் டார்கெட்டிங், மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்டை சேல்ஸ் செஞ்சால் அந்த சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறது. செலக்டிங் த மோஸ்ட் அட்ராக்டிவ் செக்மெண்ட் டு என்டர் வித் ஏ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் பர்டிகுலர் லைன். இதைத்தான் வந்து மார்க்கெட் டார்கெட்டிங். நம்ம ப்ராடக்டை எவ்வளவு சேல் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு மார்க்கெட் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சயின்ஸு, ஆர்ட்டு. நம்முடைய டார்கெட் வந்துட்டு என்ன, டு மேக் அ ப்ராஃபிட். இப்போ ப்ராடக்டை பெரிய அளவில் கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேருவது, அந்த ப்ராடக்டை பற்றிட்ட பெனிஃபிட்டு அதை கன்சியூமர்கிட்ட சொல்லி மார்க்கெட்டை டெவலப் பண்ணுவது. எந்த டைப் ஆஃப் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ அந்த மாதிரி பொருளை, அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியை நம்ம செய்யணும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் மிக்ஸு என்னென்ன எலிமெண்ட் மார்க்கெட்டில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதை வந்து மார்க்கெட்டில் சொல்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 4P அப்படின்னு சொல்லலாம். 4P அப்படிங்கிறது ப்ராடக்ட்டு, ப்ரைஸு, பிளேஸு அண்டு ப்ரமோஷன். இப்போது ஒரு P வந்துட்டு ப்ராடக்ட்னால் பொருள், ப்ரைஸ்னால் கன்சூமர் எப்படி வில்லிங்காக இருக்காங்க, என்ன ப்ரைஸில் கொடுத்தா வில்லிங்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. மாதிரி எந்த இடத்துல பொருளை நம்ம சேல் பண்ணலாம், டைரெக்டாக சேல் பண்ணலாமா, அமேசானில் சேல் பண்ணலாமா, எந்த பிளேஸில் வச்சு நம்ம பொருளை சேல் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. சர்வீஸ் மார்க்கெட்டில் 3P இருக்குது. அந்த 3Pயில் பீப்புள், ப்ராசஸ் அண்டு ஃபிசிக்கல் எவிடன்ஸ், இதெல்லாம் வந்து சர்வீஸ் மார்க்கெட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு marketing plan, a detailed statement how a company marketing mix will be used to achieve its market objective. ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒரு டார்கெட் இருக்கும். அதை அச்சீவ் செய்வதற்கு மார்க்கெட்டிங் மிக்ஸ் மற்றும் பிளான் இருக்கும். பிளான் இஸ் யூஸ்வலி ப்ரிப்பேர்டு ஃபாலோயிங் மார்க்கெட்டிங் ஆடிட். மாஸ் மார்க்கெட்டிங், when many consumers receive same message from the business and non-profit organization through mass media.
மாஸ் மீடியா அப்படிங்கிறது என்னங்க? ப்ராட்காஸ்ட்டு, டெலிவிஷனு, ரேடியோ, இப்போல்லாம் யூடியூப்பு, நியூஸ் பேப்பர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு பேபி ப்ராடக்ட் வந்துட்டு விளம்பரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டிவியில் விளம்பரம் பண்ணோம்னா தேவையானவங்களும் பார்ப்பாங்க, தேவையில்லாதவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஈஸியாக வந்துட்டு அது வந்துட்டு ரீச் ஆகிடுது கஸ்டமர்கிட்ட. அதுதான் வந்துட்டு மாஸ் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. மெர்ஜர் அப்படின்னா in 2 or more companies come together to expand their business operation. பாருங்கள், இப்போ நான் ஒரு செப்பல் கடை வச்சுருக்கேன், என் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதே செப்பல் கடை வச்சுருக்காங்க. நான் 100 ருபீஸ் சேல் பண்ணும்போது அவங்க வந்து 90 ருபீஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 90 ருபீஸ் சேல் பண்ணும்போது நான் 80 ருபீஸ் சேல் பண்ணுறேன். இப்போ 2 பேரும் போட்டி போட்டு விலையை குறைக்கும் பொழுது எங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மியாயிரும். நாங்கள் 2 பேரும் மெஷ் பண்ணி ஒரு புது செப்பல் கடை ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் வைக்கிறது மட்டும்தான் விலையாக இருக்கும். தான் வந்துட்டு நாம் மெர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மிஷன் அப்படிங்கிறது என்னென்னா யூனிக்யூ ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி ஃபார்ம். அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அப்ஜெக்டிவ்ஸ், மிஷன் அண்ட் விசன். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர்டில் எழுதி வச்சுப்பாங்க மிஷன் ஆஃப் த கம்பெனி, விசன் ஆஃப் த கம்பெனின்னு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் ஐசிபி அகாடமிக்கு வந்தீங்கன்னா என்ட்ரி ஆகும்போதே ப்ரொஃபஷ்னல் கோர்ஸை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைப்பதற்காக நான் ஒரு விளம்பரம் வச்சுருப்பேன். அதில் என்ன எழுதியிருப்பேன்னா, தொடங்குவதில் இல்லை வெற்றி, தொடர்வதில் தான் வெற்றி அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். ஒரு விஷயம் வந்துட்டு தொடங்கிட்டா, அதாவது நீங்கள் அட்மிஷன் போட்டோன்னே சிஏ ஆக முடியாது. ஃபெயிலே ஆனாலும் திருப்பி எழுதி ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணுற முடிய வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரணும். அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ எங்களோட நோக்கம் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், லோ காஸ்ட்டில் வந்துட்டு கிளாஸ் கொடுக்குறது, டீச்சர்ஸ் எல்லாமே அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்க. இதை தான் விசன் அண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். நீஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஃபுல் மார்க்கெட்டில் ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவது தான் வந்துட்டு நீஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறோம். இப்போ சேமியா கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வயசானவங்களும் சேமியா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் சுகர் இருக்குது, சேமியா சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்காக வீட் சேமியா ப்ரொடியூஸ் பண்ணுறது, ராகி சேமியா ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சிறிய செட்டப் ஆட்களுக்காக வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை ப்ராடக்டை, ஒரு போர்ஷன் ஆஃப் தி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நீஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லேடிஸ் ப்ராடக்ட் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராடக்டை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணுறது வந்துட்டு நீஸ் மார்க்கெட்டிங். எக்ஸாம்பிள் லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எனி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் விச் கிரியேட் எ கண்டிஷன் that a business can exploit its advantages. இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸை பெட்டராக நல்ல பிளேஸில் அச்சீவ் பண்ணி எடுத்து சொல்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ கொரோனா டைம் இருக்குங்களா, கொரோனா டைமில் மற்ற பிஸ்னஸ்காரங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அடிதான், ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை. ஆனால் வந்து மெடிக்கல் ஷாப்காரங்களுக்கு, மாஸ்க் கம்பெனிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட்டு பர்சனல் செல்லிங். ஓரல் கம்யூனிகேஷன் மூலியமாக நம்ம பையர்கிட்டேருந்து நம்ம ப்ராடக்டை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷனை உருவாக்கி நம்ம பொருளை சேல் பண்ணுறது. த பர்சனல் செல்லிங் மே ஃபோக்கஸ் இனிஷியலி ஆன் டெவலப்பிங் தி ரிலேஷன்ஷிப் வித் பொட்டென்ஷியல் பையர் பட் வில் ஆல்வேஸ் அல்டிமேட்லி எண்ட் வித் அன் அட்டெம்ப்ட் டு க்ளோஸ் த செல். கன்சியூமர்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுவதை தான் நம்ம இதை சொல்லலாம். ப்ரீஎம்ப்டிவ் ப்ரைஸிங். ஒரு ப்ராடக்டுடைய ப்ரைஸை லோவாக வைக்கிறது. மார்க்கெட்டில் புதிய ப்ராடக்ட் என்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறது, விலையை குறைச்சி வைக்கிறதுங்க. இப்போ வெஜிடபிள் மார்க்கெட்டில் நம்ம தோட்டம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தக்காளி வந்து 30 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ண முடியும். இதே வெளியில் இருக்கிறவங்க வந்து வாங்கி விற்றான்னு வச்சுக்கோங்களேன், அவனால் 30 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 20 ரூபா தான் காஸ்ட்டு, 10 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது, 10 ரூபா லாபம் இருந்தால் போதுன்னு நம்ம நினச்சிட்டு லாபம் இல்லாமல் கொஞ்சம் லாபம் வச்சு அந்த ப்ராடக்டை வந்துட்டு நம்ம மட்டும்தான் அந்த மாதிரி விலையில் வந்து இது விற்க முடியும் லோ ப்ரைஸில். அதை தான் ப்ரீஎம்ப்டிவ் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் மே பி சீன் அஸ் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் தட் ப்ராடக்ட். விலையை ஃபினான்ஸில் சொல்கிறது, ஃபினான்ஷியல் டேர்மில் சொல்கிறது தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைஸ் அப்படிங்கிறது விலையை ஃபினான்ஷியல் டேர்மில் சொல்வது. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். சேம் ப்ரைஸு
பல மார்க்கெட்டில் பல கன்சியூமர்கிட்ட பல ரேட்டில் ப்ரொவைட் செய்வது தான் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் என்கிறோம். இப்போ ஒரு பாட்டில் வாட்டர் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டி கடையில் வாங்கினா 10 ரூபான்னு சொல்லுவாங்க. இதே ஷாப்பிங் மாலில் வாங்கினா 15 ரூபா. இதே சினிமா தேட்டருக்கு போனாங்கன்னா 30 ரூபா ஆகும். இதே ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா 100 ரூபா ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரே பாட்டில் தான், ஆனால் வந்துட்டு விலையை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி விலையை வந்து நிர்ணயிக்கிறோம் இல்லைங்களா. இதைத்தான் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறோம். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், ப்ரைஸில் வரக்கூடிய சேஞ்சை ஒரு ப்ராடக்டுடைய டிமாண்டை எப்படி அஃபெக்ட் செய்வது, அதைத்தான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டி, ப்ராடக்டில் ப்ரைஸில் வரக்கூடிய மாற்றம் சேஞ்சு கன்சியூமர்கிட்ட எப்படி அஃபெக்ட் பண்ணுவது, அப்வர்டு ட்ரெண்டில் அஃபெக்ட் பண்ணுதா டவுன்வர்டு ட்ரெண்டில் அஃபெக்ட் பண்ணுவதான்னு பார்க்குறது ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறோம். ப்ரைஸ் ஸ்கிம்மிங், இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லாத போது ப்ராடக்டை நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பொழுது அதனோட விலையை நம்ம வந்து ஹைக் பண்ணி அதிகப்படுத்தி நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டில் நல்ல மார்ஜின் அந்த பொருளில் விற்று நல்லா ப்ராஃபிட் கிடைச்சி நல்ல மார்ஜினில் அந்த பொருளை நம்ம சேல் பண்ணுறோம். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரைஸை நம்ம என்ன பண்ணணும், லோ பண்ணணும். இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் ஓகேங்களா, புது டெக்னாலஜி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது விலையை ஹைக் பண்ணி நம்ம விற்கலாம். இதை தான் ப்ரைஸ் ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டினா என்னங்க, விளம்பரத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பப்ளிசிட்டிங்கிறோம். டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தை தான் இது. ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டேயும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பப்ளிசிட்டி அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் நடந்தால் இம்மீடியட்டாக எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு போய் அதை சேர்த்துக்கிறது, யூடியூப் மூலியமாக சொல்கிறது, அப்புறம் செய்திகள் மூலியமாக சொல்கிறது, இதை தான் பப்ளிசிட்டி அப்படிங்கிறோம். சேல்ஸ் ப்ரமோஷன், டு பூஸ்ட் த சேல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், சாம்பிள் ப்ரொவைட் பண்ணுவது, எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவது, காம்படிட்டர் கொடுக்குற விலையை விட குறைவாக கொடுப்பது, சேல்ஸ் அதிகப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சேல்ஸ் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ், நார்மலி 1 இயர்க்குள்ளே நாம் அச்சீவ் பண்ணக்கூடிய அப்ஜெக்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஃபார்முடைய ஆப்ரேஷனில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்களா. ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னா குரூப் ஆஃப் பர்சன். யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டராக இருப்பாங்க, கம்பெனிக்கு கடன் கொடுத்தவங்க கிரெடிட்டர்ஸ், சரிங்களா, கவர்மெண்ட் பாலிசி, பிஸ்னஸ் ஓனர்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, எம்ப்ளாயி, எல்லாருமே கம்பெனியோட டெவலப்மெண்ட் பற்றி தான் யோசிப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஷேர் ஹோல்டர் வேறு, ஸ்டேக் ஹோல்டர் வேறு. ஸ்ட்ரென்த்து, நம்மளுடைய காம்படிட்டரை விட நம்ம ப்ராடக்ட் வந்து எவ்வளோ பெனிஃபிட்டு யூஸு அதெல்லாம் கஸ்டமருக்கு அனலைஸ் பண்ணி அதை அவங்களுக்கு சொல்கிறது. ஸ்கில்ஸு, அதனோட அட்வான்டேஜஸ்ஸு, சர்விங் த நீட் ஆஃப் கஸ்டமர் இன் மார்க்கெட் பிளேஸ், வெரைட்டி டிசைனு, இது அதாவது அந்த நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னென்னா, நம்ம ப்ராடக்டை நாம் மட்டும்தான் செய்ய முடியும், மற்றவங்க யாரும் அந்த மாதிரி வந்துட்டு செய்யாத மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டார்கெட் மார்க்கெட்டிங், ரீச்சிங் அவுட் டு அ குரூப் ஆஃப் கன்சியூமர் ஷேரிங் காமன் கன்சியூமர் கேரக்டரிஸ்டிக் வித் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ டீனேஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக ட்ரெஸ்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன மாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுறது தான் வந்து டார்கெட் மார்க்கெட்டிங். டெலிமார்க்கெட்டிங், ஃபோன் மூலியமாக வந்துட்டு விளம்பரப்படுத்தி பொருளை விற்கிறது வந்துட்டு நம்ம டெலிமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அகாடமி இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை செல்ல எடுத்து ஃபோன் பண்ணி, இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க, இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அட்மிஷனை பிடிச்சி அவங்களுக்கு வந்து அட்மிஷன் போட்டு பண்ணுறது தான் வந்து டெலிமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட் மார்க்கெட்டிங், நம்ம ஒரு ப்ராடக்டை வைடாக சேல் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு ஏரியாவை எடுத்து செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் நம்ம பிஸ்னஸை சேல் பண்ணும்போது அதில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸு இது எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதனோட மைனஸ் நெகட்டிவ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அடுத்தது வந்துட்டு வைடு மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் இல்லாத மாதிரி அந்த பொருளை சேல் பண்ணுறது தான் வந்துட்டு டெஸ்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த்ரெட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ்மெண்ட். பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் அச்சீவ்மெண்ட்டை தடை செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறத த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ்பி அப்படின்னா யூனிக்யூ செல்லிங் ப்ரொப்போர்ஷன் இஸ் a கஸ்டமர் பெனிஃபிட். கஸ்டமர் நம்ம ப்ராடக்டை யூஸ் செய்யலாம், அதில் இருக்கிற பெனிஃபிட்டு அந்த பெனிஃபிட் வேறு ஒரு ப்ராடக்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது. இதுதான் யூனிக்யூ செல்லிங் ப்ரொப்போர்ஷன் சொல்கிறோம். வீக்னஸ் அன்அவைலபிலிட்டி, அதாவது அந்த டெக்னாலஜியை நமக்கு யூஸ் பண்ண தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நம்மளோட கம்பெனியை நாம் டெவலப் பண்ண முடியாமல் போயிடுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.